ஷைன் ஸ்டார் ப்ராப்பர்ட்டி. நான் உங்கள் ஷெரீஃப். மக்களே, இன்னைக்கு நம்ம வந்துட்டு ரெட் ஹில்ஸ்ல வந்துட்டு ஒரு 2 கிலோமீட்டர்ல பில்லா டைப்ல போட்டப்பட்ட ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில 22 மனைகள் கொண்ட ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம். வாங்க இதை பத்தி நம்ம என்னென்ன விவரங்கள்ன்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது நம்மளுடைய வில்லா பிளாட்ஸுல இருந்து கரெக்டா ஒரு 1.5 கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா வந்து எவ்வளவு கிரௌடான ஏரியா பாருங்க. கரெக்டா இது 1.5 கிலோமீட்டர். ஸோ நம்மளோட வில்லா பிளாட்ஸுக்கு பக்கத்துலேயே வந்துக்கிட்டு எவ்வளோ வந்துக்கிட்டு கனெக்டிவிட்டி இருக்கு, எவ்வளோ சிறப்புகள் இருக்கு. மார்க்கெட், ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ் எல்லாமே பக்கத்துல இருக்கிற இடம் தான். நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கிறது வந்து ரெட் ஹில்ஸோட ஜங்ஷனு. இந்த லெஃப்ட் சைட்ல போனோம்னா திருவள்ளூர் சாலை. இங்க இருந்து நம்மளோட வில்லா பிளாட்ஸ் கரெக்டா ஒரு 2-3 கிலோமீட்டர்ல நம்மளோட வில்லா பிளாட்ஸ் வந்துடும். இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா வந்துகிட்டு அவுட்டர் ரிங் ரோடுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது அவுட்டர் ரிங் ரோடு, பம்மத்துக்குளத்துல இருக்கிற அவுட்டர் ரிங் ரோடு. இந்த ரோட்ல இருந்துட்டு நம்மளுடைய சைட்டை பாத்தீங்கன்னா வந்துகிட்டு எக்ஸாக்ட்லி ஒரு 500 மீட்டர்ல தான் அமைஞ்சிருக்குது நம்மளுடைய வில்லா பிளாட்ஸ். பாருங்க, இது வந்துகிட்டு நல்ல ஒரு பிளாக் டாப் ரோடு டச்ல தான் இருக்கு. எக்ஸாக்ட்லா பாத்தீங்கன்னா பாருங்க, செங்குன்றம் ரெட் ஹில்ஸ் கரெக்டா இங்க வந்துட்டு 2 கிலோமீட்டர்ல நம்மளுக்கு ரெட் ஹில்ஸ் அமைஞ்சிருக்கு. ரெட் ஹில்ஸ் வந்துட்டு கரெக்டா 2 கிலோமீட்டர்ல அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. அப் டு சைடு வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோடு தான். இதுக்குள்ளதான் இந்த வில்லா பிளாட்ஸை போட்டிருக்காங்க. மொத்தம் 22 மனைகள் கொண்ட வில்லா பிளாட்ஸ், 3 பேலஸ்ன்னு சொல்லிட்டு. வாங்க உள்ள போயிட்டு இந்த மனைங்க எப்படி இருக்குன்னு சொல்லி என்னென்ன விவரம் தெளிவா பார்க்கணும். இந்த ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா வந்துகிட்டு மொத்தம் 22 மனைகள் கொண்ட ஒரு கேட்டட் கம்யூனிட்டி லே அவுட்டு. உள்ள செக்யூரிட்டி ஆஃபீஸு, கேட்டு, சிசிடிவி கேமரா எல்லாமே வந்துகிட்டு அருமையான 25-28 சதுரடி கொண்ட ரோட்ஸ் போட்டு அமைச்சிருக்காங்க. இந்த மனைகளை பாத்தீங்கன்னா வந்துகிட்டு 4000 சதுரடியில இருந்துகிட்டு 15,000 சதுரடி வரைக்கும் இதுல வந்துகிட்டு பிளாட்டுங்க இருக்கு. எல்லாம் பெரிய மனைங்க தான், சின்ன மனைங்க கிடையாது. எல்லாமே பெரிய பெரிய மனைங்க தான். சரௌண்டிங்கா பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான கிளைமேட். எல்லாமே மரம், செடிகள் எல்லாம் சூழ்ந்து இருக்கிற இடம் தான். அதே சமயத்துல வந்துட்டு இந்த இடத்த பாத்தீங்கன்னா வந்துகிட்டு ரெட் ஹில்ஸ்ல இருந்துகிட்டு கரெக்டா நம்மளுக்கு ஒரு 2 கிலோமீட்டர்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. அதை நான் உங்களுக்கு அந்த கல்வெட்டிலேயே காமிச்சேன். ஸோ நம்ம நகரத்தை ஒட்டியே வந்துகிட்டு ஒரு இயற்கை சூழல்ல ஒரு பெரிய பங்களா டைப் வீடு கட்டிக்கிட்டு வில்லா டைப்ல இருக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு, தோட்டத்தை வச்சுக்கிட்டு வீடு கட்டிட்டு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப பர்ஃபெக்ட் சாய்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது நம்ம சிட்டியில ஒர்க் பண்றோம், ஆனா வந்துகிட்டு நம்மளுக்கு ஒரு 10,000 சதுரடியில 8,000 சதுரடியில ஒரு ஹியூஜ் பிளேஸ்ல நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்ட்டு பல பேருடைய ஆசைங்க இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இப்போ பூம்புகார் நகர், அண்ணா நகர், கொளத்தூர் இங்கெல்லாம் வந்து நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க, வாங்குறாங்க கூட. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம், பூம்புகார் நகர்ல எல்லாமே 40 அடி 60 அடி ரோடுங்க. 10,000 ரூபாய் சதுரடி கீழே கிடையாது. அந்த இடத்துல கூட 5,000 சதுரடி 10,000 சதுரடி வாங்கிட்டு வீடு கட்டிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனா ஒரு அரை கிரவுண்டு இடம் வாங்கினாலே வந்துக்கிட்டு ஒரு 1.45 crores நம்மளுக்கு வேலை ஆயிடும். அரை கிரவுண்ட் வாங்குறதுக்கு வாங்கினாலும் கன்ஜஸ்டடான வீடு தான் கட்ட முடியும். சில பேருக்கு வந்துக்கிட்டு கொஞ்சம் வசதியா பெரிய இடத்துல சின்னதா கார்டன்லாம் வச்சு ஒரு நல்ல வில்லா டைப் பிளாட் கட்டணும்னு ஆசைப்படுவாங்க. பட் அங்க வந்து நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியாது. சில பேரால முடியும், சில எல்லாராலையும் அந்த இடத்துல அஃபோர்ட் பண்ண முடியாது. அது மாதிரி ஆளுங்களுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி வேணும், அதே சமயத்துல அஃபெக்ட் பண்ற காஸ்ட்ல நம்மளுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்துகிட்டு ஒரு வரப்பிரசாதம்.
பயப்பட தேவையில்லை. ஏன்னா வந்துட்டு ஃபுல்லாகவே கேட் போட்டு சிசிடிவி கேமரா எல்லாம் வச்சு செக்யூரிட்டியோட இந்த நிறுவனம் டெவலப் பண்ணி தரும். அதை பாருங்கள், நம்ம பார்க்குறது ஸ்டாஃப் ரூமு. இதுலேயே சில ஸ்டாஃப் எல்லாம் இருப்பாங்க. மந்த்லி மெயின்டெனன்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று வாங்குவாங்க. அது மூலமாக இந்த சந்துங்களை க்ளீன் பண்ணுறது, இந்த எலக்ட்ரிசிட்டியை வேலையை பார்க்குறது, ஸ்டாஃபுக்கு வந்துக்கிட்டு சம்பளம் கொடுக்கறது எல்லாமே வந்து நிர்வாகம் வந்துக்கிட்டு நம்ம இடம் பார்க்க வரும்போது இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுவாங்க. இந்த இடம் எப்படியெல்லாம் இதில் அசோசியேஷனில் என்னென்ன இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால வந்து நம்மளுக்கு சேஃப்டி கன்சர்னாக பயப்பட தேவையில்லை. இது மாதிரி இடத்துல வந்துக்கிட்டு பல பேர் விரும்புவாங்க. இது மாதிரி இடத்துல வீடு வாங்கிட்டு ஒரு வில்லா பிளாட்ஸு, அதாவது மெட்ராஸ் பக்கத்துலேயே இருக்கணும், அதே சமயத்தில் பெரிய இடம், ஒரு நாமினல் பட்ஜெட்டில் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அது மாதிரி விரும்புகிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்துக்கிட்டு ஒரு நல்ல கிஃப்ட்டுங்க. எல்லாம் பெரிய ரோட்ஸு, 28 அடி 25 அடி எல்லா ரோட்ஸும். ஆல்ரெடி வந்துட்டு உங்களுக்கு இபி கலெக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டாங்க. மொத்தம் 22 மணில 6 மணி புக் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மனைங்க தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் டேக்குன்ற மாதிரி சீக்கிரம் வந்தீங்கன்னா கார்னர்ஸு, அப்புறமா நீங்கள் விரும்புகிற ஃபேஸிங்கில் உங்களுக்கு மனைங்க கிடச்சிரும். லேட் ஆகுறவங்களுக்கு நம்மளுடைய சாய்ஸ் இருக்காது, அதில் என்ன மனைங்க இருக்குதோ அதான் கிடைக்கும். ஸோ சிட்டிக்குள்ளேயே கிராமத்து வாழ்க்கை ஆசைப்படுறவங்களுக்கு, அதாவது இதெல்லாம் வந்துட்டு சிட்டி லிமிட்டில் வந்துட்டு இடம் இப்போ. ஸோ வந்துட்டு சிட்டிக்குள்ளேயே வந்துக்கிட்டு ஒரு இயற்கை சூழ்நிலை நல்லா வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறவங்களுக்கு இது வந்துட்டு ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஸோ இதோடைய விலையை பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு பர் ஸ்கொயர் ஃபீட் 1500 rupees பர் ஸ்கொயர் ஃபீட்ன்றாங்க.